இந்த நாளிலே கூட நம்மளுடைய தியானத்திற்காய் 2 நாளாம் புஸ்தகத்துல 16வது அதிகாரம் 2 Chronicles 16 2 நாளாம் 16:9 எடுத்தவங்க யாரோ ஒருத்தர் எடுத்து வாசிங்க. தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவர்களாய் இருந்தீர், ஆகையால் இது முதல் கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். ஆமென். எல்லாரும் பைபிளை வச்சிருக்கீங்களா? இல்ல ஒரு விஷயம் பைபிளை வச்சிருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. பைபிள் இல்லாதவங்க கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. பைபிள் இல்லைன்னா 16:9 16:16 சரி, எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்தீங்களா? சரி. தம்மை பற்றி உத்தம விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவர்கள், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தை தான் நம்மளோடு கூட பேச விரும்புகிறார். ஆமென். ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் இந்த காரியத்தை தான் ஆண்டவர் உணர்த்தினார். இதை பார்க்கும் பொழுது God says, I want to help you. கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு உதவி செய்ய அவர் ரெடியா இருக்கிறேன்றாரு. He wants to help you. In fact, எவ்வளவு தூரம் அவர் சொல்றாருன்னா, அவருடைய கண்கள் என்ன பண்ணுதான்? பூமி எங்கும் உலாவுகிறது என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தேடுகிறார். நம்ம ஆண்டவரை தேடுறோமோ இல்லையோ, ஆண்டவர் உங்களை தேடுகிறார். யாருக்காவது இங்க இருக்கிற யாருக்காவது உதவி செய்யணும். இன்னைக்கு காலை வேளையிலும் கர்த்தர் நம்ம மத்தியில வந்திருக்கிறார். ஆமென். இங்க இருக்கிற யாருக்கோ உதவி செய்யணும்னு கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். அந்த 99 ஆடை விட்டு அந்த ஒரு ஆட்டை கர்த்தர் தேடி சென்ற தேவனாய் இருக்கிறார். அந்த ஒரு ஆட்டுக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையில சொல்லுகிற ஒரு காரியம், அவர் உங்களுக்கு உதவி செய்யும்படிக்காய் அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலையில் நம்ம ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையா இருக்கலாம். அநேக வேளைகளில் நம்மளுடைய ஃபேமிலிஸ்ல, நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை செய்யுங்க, என் வேலையில ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்யுங்க, என் குடும்பத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்யுங்க, கணவர் வாழ்க்கையில, என் மனைவி வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி நம்ம அநேக வேளைகளில நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா சில வேளைகளில சில காரியங்கள் நடக்காமல் தாமதிக்கிற சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோட சொல்லுகிற ஒரு whatever may be the problem in your life this morning, God wants to intervene and he wants to solve it. கர்த்தர் அதை முடித்து கொடுக்கும்படிக்காய் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்கு அவர் செய்கிற ஒரு காரியம், அந்த தாவீது இப்படியாக சொல்லுகிறார். என்னது? கர்த்தருடைய உதவி கிடைச்சதுன்னா உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. Many people do not seem to realize this. They think they act their heart. அவங்களோட இருதயத்தில் இருக்கிறத அவங்க ஏதோ கர்த்தருக்கு நம்ம ஃபுல்லா இருக்கிறோம்னு நினைக்கிறாங்க, fully committed ன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார் இந்த காலை வேளை நம்மளுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த நாளில கர்த்தர் சொல்றார், முழு இருதயத்தோடு நீ என்னை தேடுவாயானேல், உத்தம இருதயத்தோடு என்னை தேடுவாயானேல். fully devoted, fully committed heart-க்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். I can help you today. I will help you today. ஆனா ஒண்ணே ஆண்டவர் கேட்கிறாரு. என்ன சொல்றாரு? உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அது இங்கிலீஷ்ல fully devoted heart, a fully committed heart. the half and half 50-50 இருக்கிறவங்க, அந்த half and half ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படி இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஆண்டவர் என்ன சொல்றார்? அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் பொருந்தாது. ஆண்டவர் சொல்றாரு, உத்தம இருதயத்தோடு
இரவும் பகலும் அவரை நோக்கி fully committed heart. அப்படியா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன சொல்ற, அந்த காலவெளியில் நான் உனக்கு இன்டர்வீன் பண்ணி வாழ்க்கையில நான் இடையிட்டு உனக்கு ஒரு அற்புதத்தை நான் இன்றைக்கு செய்வேன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சோ அப்ப அந்த உத்தம இருதயம் எனக்குள்ள இருக்கும்னா ஆண்டவரே வந்து எனக்கு என்ன பண்ணுவார், உதவி செய்வார். நாம் போய் அவரை நோக்கி என்ன பண்ண தேவையில்லை, உதவி செய்யும் உதவி செய்யும். நிறைய பேர் நம்ம பார்க்க அநேக உதவி செய்யும் உதவி செய்யும் உதவி செய்யும் ஆண்டவர்கிட்ட கேட்கிற அனுபவம் இருக்கிறது. ஆனா உதவியை பெற்றுக்கொள்ளாத சூழ்நிலைகள் காணப்படுகிறது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உதவி வேணும்னு நினைக்கிறோம், ஆனா கிடைக்க மாட்டுது. ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஏதாவது பண்றோம், ஆனா அந்த உத்தம இருதயம் வரும் பொழுது, ஹோல் ஹார்ட்டடாய் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தரே வந்து உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொல்றாரு. உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய சரீரத்துல அவரே இன்டர்வீன் பண்ணுவாராம். ஏன்னா அவர் தேடுறாரு. உத்தம இருதயம் உள்ளவன் இந்த இடத்துல யாராவது இருக்கிறாங்கன்னா நான் அவங்களுக்கு இன்னைக்கு காலை வேளையில ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த உத்தம இருதயத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் இல்லையா? அதுதான் கீ. The key to receiving the help from God is your full commitment. Full commitment. அது நீங்க அந்த நிலைக்கு வந்துட்டோம்னா ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்கிறவராய் இருக்கிறாரு. ஆமென். அப்ப அந்த உத்தம இருதயத்தை நான் எப்படி எனக்குள்ளே பெற்றுக்கொள்ளுகிறேன்? How do I make my heart to be fully committed? ஏன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தமா சொல்றாருங்க, கிளியரா சொல்ற வாக்குத்தத்தமா சொல்றாரு. நீ எனக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்கத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ஆயத்தமா இருக்கிறேன். நீ ஒன்னே ஒன்னதான் செய்யணும், உன் இருதயத்தை நீ வந்து முழுமையா எனக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட எடுத்தவங்க வாசிங்க. நீதிமொழிகள் புத்தகத்துல 3வது அதிகாரம் 5வது வசனம். Proverbs 3:5. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. போதும் பாருங்க, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்தேன்னா அந்த வசனம் கூறும் வழிகளை எல்லாம் அவர் என்ன பண்ணுவாரு, வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒரு 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 மனிதனுடைய இருதயம் முழுமையாய், ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நினைச்சு பாருங்க, மனைவியோ கணவனோ 50% தான் ஹார்ட்ல கமிட்மெண்ட் இருக்குது வாழ்றவங்களோட, இல்ல கொஞ்சம் தான் கமிட்மெண்ட் இருக்குது, மற்ற கமிட்மெண்ட் எல்லாம் வேற எங்கேயோ இருக்குதுன்னா அப்படியான உறவுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்க்க முடியாது. ஆமென். ஆண்டவர் சொல்றார், உன் இருதயத்தை முழுமையாய் நீ அவருக்கு கொடுக்கும் பொழுது அவர் உன் வழிகளை எல்லாம் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எபேசியர் 5வது அதிகாரத்துல 31, 32 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. வேத வசனம் அந்த ஐக்கியத்தை குறித்து, முழுமையான ஐக்கியத்தை குறித்து வேத வசனம் கூறுகிற ஒரு வார்த்தை. எபேசியர் 5, எபிசியன்ஸ் 5:31-32. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஆமென். பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய நேசத்தை எவ்வளவு ஒரு வித்தியாசமான கோணத்துல அவர் பார்க்கிறாரு. நம்ம வந்து ஜஸ்ட் காட் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அவர் ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற இசைந்து இருக்கிற ஒரு அந்த இருதயத்துல இசைந்து இருக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் அவ்வளவாய் அந்த உறவை நோக்கி பார்க்க. அப்ப நினைச்சு பாருங்க, அந்த உறவில வேற யாராவது நம்ம இடையூறும் பொழுது, வேற யாராவது அந்த இடத்துல வரும் பொழுது, அந்த பொசிஷனை எடுக்க முயற்சி செய்யும் பொழுது, அதுல ஒரு காரியத்தை இன்டர்வியூ பண்ணும், அது நடுவுல வரும் பொழுது அந்த உறவுல ஒரு 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 சரியான ஒரு அமைதி காணப்படாது என்று சொல்லி நம்ம அறிகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், அப்படியாய் கர்த்தர் உங்களுடைய இருதயத்தோடு கூட உங்களோடு கூட ரிலேஷன்ஷிப் கர்த்தர் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். ஹல்லேலூயா. He does not want to share you with somebody else. அதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஆமென். உங்களுடைய இருதயத்துல வேற எந்த ஒரு காரியத்திற்கும் இடமே இருக்கக்கூடாது. He wants your whole heart. உங்களோட முழு இருதயத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். அதுதான் தேவனை முழு இருதயத்தோடு உத்தம இருதயத்தோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க இருதயத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க இந்த காலை வேளையில. எப்படியாய் நம்மளுடைய இருதயம் காணப்படும். Is your heart wholly
trusting the Lord. இல்ல தேவன் இயேசுவையும் நம்பிக்கிட்டு அந்த பக்கத்தையும் நம்பிக்கிட்டு இந்த பக்கத்தையும் நம்பிக்கிட்டு பின் பக்கத்தையும் நம்பிக்கிட்டு முன் பக்கத்தையும் நம்பிக்கிட்டு அப்படியான வாழ்க்கை போதுன்னா ஆண்டவர் கணவன் மனைவிக்கு இருக்கிற உறவை போல இல்ல, அது வேற ஏதோ உறவு. It is not the nice relationship that God wants from you. But you have to make that, அந்த காரியத்தை அந்த தீர்மானத்தை நாம எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நம்ம கல்யாணத்தை பண்றோம், நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த ஒய்ஃபுடைய ட்ரூ நேச்சர், ஹஸ்பண்டுடைய ட்ரூ நேச்சர் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரியும். அவங்க அன்பு கூறுவாங்களா அன்பு கூற மாட்டாங்களா ஒண்ணுமே தெரியாது. பட் we go forward, கமிட் பண்றோம் நம்ம லைஃப் அவர்களுக்கு. ஒண்ணுமே தெரியாம அவர்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கொடுக்கிறோம். ஆனா வேதம் கூறுது, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். Hallelujah. He proved himself first and then he is asking the relationship. எவ்வளவு ஒரு வித்தியாசம் பாருங்க. Hallelujah. யார் யாரையோ நம்ம நம்பி கல்யாணத்துல கடந்து போறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் எல்லாம் நம்பி நீ முன்னாடி போன, ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், ரத்தத்தை சிந்தி இருக்கிறேன், என் மாம்சத்தை நான் உனக்காக கொடுத்திருக்கிறேன், நீ என்னை நம்புகிறது எவ்வளவு மேலா இருக்கும் உனக்கு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Hallelujah. God has already demonstrated his love. அவர் தன்னுடைய குமாரனை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. What more you need to prove that he loves you? இதுக்கு மேல உங்களுக்கு என்ன தேவை அவர் உங்கள் மீது அன்பு கூறுகிறார் என்று சொல்லி நீங்க புரிந்து கொள்வதற்கு? What else can he do? எல்லாவற்றையும் நமக்காய் கொடுத்த தேவனாய் இருக்கிறார். Hallelujah. But you have to make the decision. நான் கர்த்தரை மாத்திரம் என் முழு இதயத்தோடு விசுவாசிக்க போறேன் இன்னைக்கு. அது இல்ல, முன்னால பண்ணதில்ல, பின்னால பண்ணதில்ல, சைட்ல பண்ணதில்ல. Today I am going to put my heart. ஒரு கல்யாணத்துல எப்படி நான் கணவனோடு இணைந்தேனோ அதுபோல நான் இயேசுவோடு கூட என் இருதயத்தை இணைக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நீங்க தான் எடுக்கணும். ஹல்லேலூயா. அந்த தீர்மானத்தை நீங்க எடுக்கும் பொழுது கர்த்தரை நீங்க பற்றி கொள்ளுகிறீங்க, முழு இருதயத்தோடு நம்பி கடந்து வர்றீங்க என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நீங்க அந்த தீர்மானத்தை எடுக்கலன்னா இன்னைக்கு அந்த தீர்மானத்தை எடுக்கணும். You cannot, யோசுவா சொல்லுகிறார்ல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, choose you this day. இன்னைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க. ஒண்ணு பாகால் தான் வணங்க போறீங்கன்னா பாகால வணங்குங்க, ஆர் நீங்க கர்த்தரை தான் வணங்க போறீங்கன்னா கர்த்தரை வணங்குங்க. ஆனா இரண்டுக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது, சேவை செய்ய முடியாது. Hallelujah. You cannot have a relationship with two people at the same time. That is not a good relationship என்று சொல்லி பார்க்கிறோம். You have to make the decision. God will help you today if you make that decision in your life. Amen. Hallelujah. இரண்டாவது காரியமாய் பார்க்க நம்முடைய இருதயத்தை மாத்திரம் நமக்கு கர்த்தருக்கு கொடுக்கிறது இல்ல, ஆண்டவர் இரண்டாவது காரியமாய் சொல்லுகிறாரு. 1 கொரிந்தியர்ல 6வது அதிகாரத்துல 15 இருந்து 20 வசனம் முடிய யாராவது ஒருவர் வாசிங்க. 1 Corinthians 6:15 through 20. 1 கொரிந்தியர் 6:15-20. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? நல்லா கவனிங்க. அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்து இருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறதே. கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவன் அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவனுடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். தொடர்ந்து வாசிங்க 20 வரைக்கும். வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாய் இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறிவீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும்
உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க இருதயத்தை மாத்திரம் கிறிஸ்துவுக்கு கொடுக்கல, உங்களுடைய சரீரத்தையும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? கிறிஸ்து சொந்தமாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. விலக்கரியத்தை கொடுத்து ஆண்டவர் அவருடைய சரீரத்தோடு நம்மளுடைய சரீரத்தையும் அவர் என்ன பண்ணிருக்கார்? இணைத்து இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய மாம்சத்தை அழித்து நம்மளுடைய மாம்சத்தை ஆண்டவர் அவர் பக்கமாய் இழுத்து கொண்டார். ஹல்லேலூயா. அப்போ அந்த சரீரத்தின் மூலியமாய் செய்யப்படுகிற எல்லாமுமே ஒரு கவனத்திற்கு கொள்ள வேண்டியதா இருக்கு. அதில் நீங்க முழு இருதயத்தோடு ஆண்டவரை முழு சரீரத்தோடு பாருங்க. இந்த சரீரம் உங்களுக்கானது அல்ல, அவர் விலக்கரியத்தை கொண்டிருக்கிறாரா, அவருக்கு சொந்தம்னு சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. அந்த சரீரத்தை நீங்க வேற எதுக்கு பிரயோஜனப்படுத்த அது வேசித்தனம் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா. It is not just a matter of heart, it is your body also. உங்களுடைய சரீரமும் எப்படி நீங்க ட்ரெஸ் பண்றீங்க, நம்மளை பார்க்கிறவர்கள் தேவனை ருசிக்கிறார்களா, தேவனை காண்கிறார்களா அப்படிங்கிறதுல ஆண்டவர் கவனம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அந்த சரீரத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த ஏதாவது நம்ம தாயத்தை கட்டிக்கிறது, என்னைக்கோ உள்ள கயிறை கட்டிக்கிறது, இது அது ஒரு நம்முடைய இந்த சரீரம் அவருக்கு சொந்தம்னா அதுல நம்ம தேவையில்லாத காரியங்களை போட்டு வைத்து கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. புரியுதுல? சிலர் அந்த தாயத்தை கட்டியிருப்பாங்க, சிலர் என்னைக்கோ அம்மா கொடுத்தது, தாத்தா கொடுத்தது, பாட்டி கொடுத்ததுன்னு சொல்லி எதையோ போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்ற, இந்த சரீரம் உனக்கு சொந்தமானதே இல்லை, இந்த சரீரம் எனக்கு சொந்தமானது. நீ அதனால அந்த சரீரத்துல நீ என்னெல்லாம் செய்யறியோ அது எல்லாம் அந்த ஆலயத்தை நீ தீட்டுப்படுத்துற என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாராவது அப்படியாய் உங்களுடைய சரீரத்துல காரியங்களை வைத்திருக்கிறீங்களா? தேவனுக்கு ஒவ்வாத காரியங்களை உங்களுடைய சரீரத்துல நம்ம வைத்திருக்கிறோம்னா ஆண்டவர் சொல்றார், இந்த காலை வேளையில அதை நீ தூக்கி எறியணும். Hallelujah. There is no place in your body for something that is not from Christ. கிறிஸ்துவினிடத்திலிருந்து வராத எந்த காரியமும் உனக்கு உன்னுடைய சரீரத்துல வைக்க அனுமதி இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். Hallelujah. கஷ்டமா இருக்கும், சில வேளைகளை யாரோ கொடுத்ததா இருக்கும், but I am sorry, நீங்க அதை வைத்துக் கொள்ளுகிற வரைக்கும் தேவனை நீங்க அவர்களை பிரியப்படுத்தலாம். You may please the person who gave you this, but if you want to receive the help from God this morning, இந்த காலை வேளையில கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒரு உதவி வேணும், கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். உத்தம இருதயம் உனக்கு வேணும், முழு இருதயம் உனக்கு வேணும். அந்த முழு இருதயத்துல உன்னுடைய சரீரமும் அடங்கி இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அந்த சரீரத்தை நம்ம என்ன பண்ண கூடாது? தீட்டுப்படுத்த கூடாது. வேத வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரத்தை எதெல்லாம் தீட்டுப்படுத்துது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு 6:22-23 வசனங்கள். Matthew 6:22 and 23. கண்ணானது சரீரத்திற்கு விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, உங்களுடைய சரீரத்தை not just spiritually but physically also it affects. எது? நீங்க கண்களிலே பார்க்கிற காரியங்கள். What you receive in your ears, what you receive in your eyes, what you think, what you do, what you see, அது உங்களுடைய ஆவிக்குரிய சரீரத்தை இருளாக்குகிறது, உங்களுடைய சரீரத்தையும் அது பாதிக்கிற ஒரு காரியமாய் காணலாம். There are consequences to what you see. நீங்க வேணா நினைக்கலாம் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம், ஆனா ஆண்டவர் தெளிவாய் சொல்ல, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். It will be so bright, it will be so powerful, you will be manifesting the power of God. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை, இரக்கம், அன்பு உங்களிடத்திலிருந்து புறப்பட்டு போகும் நீங்க பார்க்கிற காரியத்தை வைத்து. ஹல்லேலூயா. நீங்க பார்க்கிற காரியத்தை வைத்து உங்களிடத்திலிருந்து இருள் புறப்படுதா இல்ல வெளிச்சம் ஒளி புறப்படுதா என்று சொல்லி நீங்க பார்க்கணும். ஹல்லேலூயா.
when your heart is filled with the light, தேவனுடைய ஒளியினால் நிரப்பப்பட்டிருக்க உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒரு விசுவாசத்தின் வார்த்தைகளா இருக்கும். சாதாரணமா பேசுற வார்த்தைக்கும் நீங்க பேசுற வார்த்தைக்கும் ஒரு வித்தியாசம் காணப்படும். because you are filled with the light of God. தேவனுடைய ஒளி உங்களுக்குள்ள நிரம்பி இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று. ஹalleluya. Today if you cleanse your heart, today if you cleanse the things on your body, கர்த்தர் இன்னைக்கு உன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளு. நீ உடுத்துகிறது, நீ பார்க்கிறது, நீ செய்கிற காரியத்துல நீ உண்மையாயிரு. ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு என்ன பண்ணுவ? அற்புதங்களை காண்பாய். ஹalleluya. Today you purify yourself, consecrate. Don't say God is not helping me. தேவன் எனக்கு உதவி செய்யலன்னு சொல்லவே சொல்லாதீங்க. ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், என் கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது என்று சொல்லி, யாருக்கு உதவி செய்யலாம் என்று சொல்லி கர்த்தருடைய கண்கள் உலாவுகிறது என்று சொல்லி. Don't ever say God does not help me, God is not helping me ன்னு சொல்லாதீங்க. God is ready to help you today. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் உதவி செய்வேன்றார். ஹalleluya. Never say God is not helping me. God is ready to help you today if you surrender your heart. உன் சரீரத்தை, உன் அவயங்களை நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயானால், உன் முழு இதயத்தோடு அதை நீ செய்வாயானால், கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு சுகம் வேண்டுமா, உன் குடும்பத்துல ஒரு பிரச்சனை தீர வேண்டுமா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தீர, ஆண்டவர் இன்னைக்கு வாக்குத்தத்தமாய் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம். ஹalleluya. You take it, you grasp it. அதை பிடித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் தேடுறாரு. இன்னைக்கு அவருடைய கண்கள் இந்த இடத்துல பார்க்குது. யாரும் மனசு மாறுவா? யார் என்னை முழுமையாய் விசுவாசிப்பா? யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க அந்த இடத்துல? என்னை முழுமையாய் தேடுகிற ஒரு இருதயத்தோடு, உத்தம இருதயத்தோடு யாராவது தேடுறவங்க இருக்காங்களா? இல்ல அவங்க இஷ்டப்படி வாழ்ந்துட்டு எனக்கு உதவி செய்யலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. என்னைய பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு உதவி செய்யணும் மகளே, நான் உனக்கு உதவி செய்யணும் மகனேன்னு சொல்றாரு ஆண்டவர். ஹalleluya. ஆனா நீ உன் இருதயத்தை, உன் சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹalleluya. மூன்றாவது காரியமாய் 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 23வது அதிகாரத்துல 24, 25 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2 Kings 23rd chapter 24 and 25 வசனம். ஆசாரியனாகிய யோசியா கர்த்தருடைய ஆலயத்தில் கண்டெடுத்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும் படிக்கு யோசியா அடியாளக்காரனையும் குறி சொல்கிறவர்களையும் சுரூபங்களையும் நரகலான விக்கிரகங்களையும் யூதா தேசத்திலும் எருசலேமிலும் காணப்பட்ட எல்லா அருவருப்புகளையும் நிர்மூலமாக்கினான். கர்த்தருக்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதாய் சாய்த்தான். அவனை போல அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. ஆமென். இங்கே ஓசியா ராஜாவை குறித்து வேதம் கூறுகிறது, அவன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்திற்கு தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் தன் முழு பலத்தோடும் மோசேயின் நியாய பிரமாணத்துக்கு ஏற்றபடி எல்லாம் செய்ய மனதை சாய்த்தான் என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஹalleluya. அவனை போல ஒரு ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை என்று சொல்லி வேதவசனம் கூறுகிறது. ஏன் ஆண்டவர் அவனை பார்த்து அப்படி சொல்றாரு? அவன் தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதன், ஆனா அவனை சுற்றி இருந்த விக்கிரகங்கள், அவன் வாழ்க்கையில காணப்பட்ட விக்கிரகங்கள், அவன் வாழ்க்கையில காணப்பட்ட குறி சொல்லுகிறது, நாள் பார்க்கிறவர்கள், இப்படியா இருந்தவர்கள் எல்லாவற்றையும் அவன் என்ன நான் எடுத்து அவன் எல்லாத்தையும் உடைத்து தூர எறிந்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். ஹalleluya. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் விக்கிரகங்களை வைத்துக் கொள்ளுகிறது. ஹalleluya. நீங்க நினைக்கலாம் நாம அதை ஆராதிக்கல, நான் வணங்கல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். But if your heart is committed like King Josiah, ஓசியா இருதயத்தை போல உங்களுடைய இருதயம் காணணும், உத்தம இருதயம் காணப்படும்னா ஓசியா ராஜா செய்ததை நீங்களும் என்ன பண்ணுவீங்க? செய்வீங்க. ஹalleluya. Or you will give excuse.
அது அது சும்மா தான் வச்சிருக்கிறேன், அது அப்படிதான் வச்சிருக்கிறேன், அதை நான் வணங்குறது இல்ல, அதை ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன் அதனால வச்சிருக்கிறேன், இப்படி சொல்லி 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 செய்கிற ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில காணணும். அது உத்தம இருதயம் இல்ல, அது தேவனை முழு இருதயத்தோடு தேடுகிற ஒரு அனுபவமே கிடையாது. அது ஆண்டவர் தெளிவா சொல்ற, ஓசியா ராஜா தன் முழு இருதயத்தோடும் தன் முழு வார்த்தை தன் முழு பலத்தோடும் மோசே சொன்ன எல்லாவற்றையும் அவன் ஏற்று நடந்தான் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த காலை வேளை உங்க வீட்டுல என்ன வச்சிருக்கிறோம்? சும்மா தான் வச்சிருக்கிறேன், சும்மா தான் வச்சிருக்கிறேன், எதை என்ன நம்மளாலும் சும்மா தான் வச்சிருக்கிறேன். சும்மா வச்சிருக்கிறீங்களோ, ஏதாவது செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு அதையெல்லாம் நீ என்ன பண்ணணும், உனக்கு முழு இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு, உனக்கு கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா, thank you brother. முழு இருதயத்தோடு நீ ஆண்டவரை பின்பற்ற என்று சொல்லுவியானால் ஆண்டவர் சொல்றார், if you truly love God, don't say I want to keep it because I like it. அதை நான் வச்சுக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வச்சுக்கிறேன். அது ஆண்டவருக்கு பிடிக்கல, அதை நீ என்ன பண்ணிரு, உன் வாழ்க்கையில இருந்து அதை எடுத்து போட வேண்டிய நேரம் இன்னைக்கு. ஹல்லேலூயா, இது ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் உத்தம இருதயத்தோடு என்னை பின்பற்றுகிற அனுபவம்ன்றாரு. நீங்க வச்சுக்கிட்டு உத்தம இருதயத்தோட பின்பற்றினா அது உங்களுடைய லாஜிக், உங்களுடைய ரீசன். அது தேவனுக்கு, தேவன் சொல்லுகிற உத்தம இருதயம் அல்ல. நீங்க உண்மையாவே தேவனை அன்பு கூறுகிறீங்க, தேவனை முழுமையா ஏற்றிருக்கிறீங்க, தேவனை முழுமையா விசுவாசிக்கிறீங்கன்னா, why are you having all these things in your house? அதை எடுத்து ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், இது வெளியே வை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி காரியமாய் சொல்லி முடிக்கிறேன். 2 நாளாகமம் புஸ்தகத்துல 31வது அதிகாரத்துல 20-21 வசனங்கள். 2 Chronicles 31:20 and 21 இதோட முடிக்கணும். இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையானதாய் செய்தான். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி எசேக்கியா ராஜா சித்தி பெற்றானா, தேவனுடைய ஆலயத்துல என்னென்ன காரியங்களை செய்ய தொடங்கினானோ அதை எல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்தான், அவன் சித்தி பெற்றான். Hallelujah. He prospered because whatever he started in the church, he finished it with all his heart. Hallelujah. Amen. அப்படி நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அது உத்தம இருதயம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். Hallelujah. எல்லாரும் இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம என்ன பண்ணணும், ஏதேனும் ஒரு வழியில தேவனுடைய ஆலயத்தின் காரியங்களில, தேவனுடைய தாவீது ராஜாவை ஆண்டவர் ஏன் என்றென்றைக்கும் ஆசீர்வதித்தார். அவரு தனக்கு தேவனுக்காய் ஒரு வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்மானித்ததை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்றென்றைக்கும் அவருடைய தாவீது ராஜாவுடைய நாமத்தை நிலைநிறுத்தின ஒரு தேவனாய், you built my house, I'm going to build your house. ஹல்லேலூயா. நீ என் வீட்டை கட்டணும்னு முயற்சி எடுக்கிற, அதற்கு உதவி செய்யற, அதற்காக எவ்வளவோ பிரயாசப்படுற, எத்தனையோ காரியங்களை முன்ன வந்து செய்யற, ஆண்டு நான் உன் வீட்டை கட்டுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அது ஒரு வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் சொல்றாரு. எசேக்கியா ராஜா கர்த்தருடைய ஆலயத்துல என்னெல்லாம் செய்யணும்னு தொடங்கினானோ அவைகள் எல்லாவற்றையும் முழு இருதயத்தோடு செய்தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. யாரும் வந்து அவன்கிட்ட எசேக்கியா ராஜாவே செய்ப்பா செய்ப்பா செய்ப்பான்னு கேட்கலாம். அவனே எல்லாவற்றையும் முன் வந்து அவனே செய்தான் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. There lies your blessing. ஆமென். அங்க நம்மளுடைய ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. Hallelujah. When you take a step for God, God will bring many things in front of you. Hallelujah. திறக்காத வழிகளை கர்த்தர் திறக்க செய்வார் உங்களுக்காக. ஆமென். Hallelujah. கர்த்தர் அதான் சொல்றார் இந்த காலவெளியில, it's no point, we coming and going, but we need to serve God. தேவன் ஏதேனும் ஒரு வழியில நாம் வேலை செய்ய நாம பழகி கொள்ள வேண்டும். Hallelujah. It's not always about receiving from God. It's time to serve. Hallelujah. This is the time to serve. அங்கிளை போல நான் 70 வயசு ஆனதுக்கு அப்புறம் என்னால செய்ய முடியுமான்னு தெரியல. அடிக்கடி அங்கிளை பார்த்து யோசிப்பேன், 75 அங்கிள் பண்ணா இன்னமும் ஆக்டிவா ஏதோ செய்றாங்க.
Today is the day to serve the Lord. Hallelujah. இன்னைக்கு நமக்கு திராணி இருக்கும் பொழுது, நமக்கு பலன் இருக்கும் பொழுது, we can do more things. ஏன் இப்ப நம்ம பிள்ளைங்களை சொல்றோம், ஏய் இப்போ படிச்சிரு, இப்போ நீ கஷ்டப்பட்டு படிச்சிரு, அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுசு நீ என்ன பண்ணலாம், சந்தோஷமா இருக்கலாம். Hallelujah. Because this is the time to study. This is the time to work hard. This is the time for us to work hard. Hallelujah. நீ இருக்கிற எல்லாரும் நம்மளால முடிந்த காரியத்தை உற்சாகமாய் செய்யும் பொழுது ஆண்டவர் அதுல என்ன வச்சிருக்கிறார், சித்தி வைத்திருக்கிறார். அதுல prosperity is there. Hallelujah. Prosperity. This is prosperity gospel. Hallelujah. This is prosperity gospel. தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பொழுது கர்த்தர் உங்கள் வீட்டை கட்டுகிறவராய் இருக்கிறார். Hallelujah. ஒரு விசை கூட நம்ம கண்களை மூடலாம். Thank you Jesus. எல்லாரும் ஒரு விசை எழுந்து நிக்கலாம். Thank you Jesus. ஒரு few minutes எழுந்து நின்று கர்த்தரை ஆராதித்து